ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கறிவேல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இன்றைக்கி ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம நெத்திலி மீன் வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, சாதாரணமாக வேணால் உங்களுக்கு அந்த நெத்திலி மீனை தனியாக ஃப்ரை பண்ணி ஒவ்வொன்றா வதக்கி அப்படிலாம் பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படிலாம் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு நெத்திலி ஃப்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு, அதே மாதிரி தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. அப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பவுலில் இந்த நெத்திலி மீன் எடுத்துருக்கிறேன். நீட்டாக கழுகி அது உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதான் இந்த கலரில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அதுக்கு நடுவில் உள்ள அந்த முள் வந்து எடுத்துகிட்டு அது வேணாலும் உங்களுக்கு பண்ணலாம். ஓகே, நான் அப்படி இப்போ எடுக்கவில்லை. ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு டொமேட்டோ, 2 பச்சை மிளகா எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு கொடுக்கலாம். ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப டைமே தேவையில்லை, எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். இது வந்து நெத்திலி மீனை போட்டுட்டேன். இதில் வந்து அந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் அந்த டொமேட்டோ, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இப்போ வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன். நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறோம், அதனால் நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஓகே, கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போதும். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். பெப்பரோட வாசம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு, எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சி மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நெத்திலி மீன் வந்து ரொம்ப சின்ன மீன், அது உடஞ்சி போகக்கூடாது. அது மாதிரி பார்த்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா காரம் இப்போ செக் பண்ணால் சரியாகாது. ஏன்னா நம்ம அந்த பச்சை மிளகாவோட காரம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணும்போது தான் அதில் வரும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு சொட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் அதில் கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு. ஓகே, இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தனித்தனியாக ஒன்றும் நம்மளுக்கு வதக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம வந்து கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானது அதை போட்டு கொடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான்ஸ்டிக் பேன் ஆனால ஆயில் ரொம்ப கம்மியாக போதும். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு, கரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசம். இது வந்து ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓகே, ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நெத்திலி மீன், நம்ம பிக் ஆனியன், டொமாட்டோ எல்லாமே சேர்ந்து ரோஸ்ட் ஆகிடும். ஓகே, கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கிளறி போட்ட உடனே அதை கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை கிளறி விடணும். இல்லைன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் உடஞ்சிரும். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷு, அதனால் ரொம்ப கவனமாக திருப்பி போடுங்க. ஃபிஷ் உடையாத மாதிரி பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க. எப்பவும் கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஓகே, திருப்பி போட்டுட்டோம். அந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். 2-3 தடவை திருப்பி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு 2 சைடும் நல்ல ரோஸ்ட் ஆகி கிடைக்கும். நம்ம பிக் ஆனியன், அந்த டொமேட்டோ, பச்சை மிளகா எல்லாமே நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. அப்போ வந்து அந்த ஃபிஷ் உடையாது. வேகட்டும். எல்லா இடமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. ஓகே, பாருங்கள், எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதோட கலரெல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் நேரம் கூட நம்ம இப்படி போட்டிருக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கலர் நல்லா மாறி 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம விட்ட ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நான் சேர்த்தேன். அது கரெக்டாக இருந்தது. ஆயிலெல்லாம் நிறைய தேவைப்படலை. இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த ரோஸ்ட்டு இப்படி பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து அது நடுவில் உள்ள அந்த முள் மாற்றிட்டேன்னா நீங்கள் அது வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படியே பண்ணலாம். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது வந்து தோசை, சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, நெத்திலி மீனில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நெத்திலி மீன். இது வந்து இங்கே நெத்தோலி ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ கேரளா ஸ்பெஷல் நெத்தோலி ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. Okay, thank you.